திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபனேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபனேசர், இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்குங்க. இன்று காலை கேரளா மாநிலம் திருச்சூரில் எஸ்பிஐ ஏடிஎம்மில் அடுத்தடுத்து அதாவது 3 ஏடிஎம்களில் ரூபாய் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்ததாக தகவல் தெரிந்ததடுத்து அங்கு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியவர்கள் முகமூடி அணிந்தவர்கள் என்றும் அதே போல அவர்கள் வெள்ளை கார் பயன்படுத்தினார்கள் எனவும் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மூலமாக கேரளா மாநிலம் திருச்சூர் காவல்துறையினர் அதாவது அனைத்து மாவட்டம் மாநில எல்லைங்களுக்கு அதாவது அலர்ட் செய்திருந்த நிலையில அதாவது தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கையானது வந்திருக்கிறது. இதையடுத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அந்த வாகன தணிக்கையின் போது ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று தாறுமாறாக வருவதை கண்ட அவர்கள் அதை நிறுத்த முற்படுகின்றனர். அப்பொழுது அந்த கண்டெய்னர் லாரியானது நிற்காமல் சென்றதை அடுத்து காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடிக்க முற்பட்ட போது அந்த காரில் இருந்தவர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த கண்டெய்னரை நிறுத்தி சோதனை மேற்கொள்ளும் போது அந்த கண்டெய்னருக்குள் ஒரு வெள்ளை நிற கார் இருந்ததாகவும் அந்த காருக்குள் அதாவது கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாகவும் காவல்துறையினுடைய சோதனையில் தெரிய வந்ததை அடுத்து இந்த காரில் பயணித்த வட மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் அதாவது அந்த காவல்துறையின் மீது கற்களால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது தற்காப்புக்காக ஒரு துப்பாக்கியால் சுட்டு காவல்துறையினர் மீதமுள்ள 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்த சம்பவ பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சுடப்பட்டவர் உயிரிழந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணா அவர் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் அப்பகுதி டிஐஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் தற்போது அப்பகுதியில் முகாமிட்டு இந்த வாகனத்தை தீவிர சோதனையானது ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வடமாநில இளைஞர்களிடம் அவர்களை எப்படி அந்த ஏடிஎம் கொள்ளடித்தார்கள் என சந்தேகத்தில் விசாரணை மேற்கொள்ளும் போது அவர்கள் கேஸ் கட்டர் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரங்களை கட் செய்து அது உள்ள இருக்கக்கூடிய பணங்களை அதாவது கொள்ளையடித்ததாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்ததற்கு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் கேரள மாநிலத்தில் திருச்சூரில் நடப்பட்ட ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் எனவும் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போது ஒருவர் அதாவது துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்ததாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றவர்களை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கேரா திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபனேசர். திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் உள்ளார். ரியாஸ், இது பற்றிய விவரங்களை வழங்குங்க. நாமக்கல் அருகே நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரி தற்போது மடக்கி பிடித்துள்ளது. இது பொறுத்த வரைக்கும் அங்கு லாரியில் இருந்த கொள்ளையன் தற்போது சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அதாவது கேரளா மாநிலம் திருச்சூரிலிருந்து நேற்று தினம் ஏடிஎம் இயந்திரத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த சில நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து ராஜஸ்தான் பதிவு எண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் அடுத்துள்ள சேலம் மாவட்ட எல்லையில் சன்னியாசிப்பட்டி என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் மீது அந்த கண்டெய்னர் லாரி மோதியுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த கண்டெய்னர் லாரி வாகனங்கள் மீது நிற்காமல் சென்றுள்ளது. இதனையடுத்து அந்த பொதுமக்கள் அந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பிறனாக வடமாநில மொழியில் பேசுகின்றனர். இதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய வெப்படை காவல் நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் அவரை விசாரித்த போது அவர்கள் கொள்ளையர்கள் என தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் அந்த கண்டெய்னரை திறக்க முற்பட்டனர். உடனடியாக காவல்துறையினர் தடுத்து நிற்பாட்டி அவர்கள் அந்த கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு அந்த வாகனத்தை எடுத்து சென்றனர். இந்த சூழ்நிலையில்
தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாம்பாளையம் சோதனை சாவடியிலும் அங்கு காவல்துறையினர் மாவட்ட கண்காணிப்பாளர் உடனே விரைந்து அங்கு லாரி நிற்காமல் சென்ற அந்த லாரி தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து சினிமா பாணியில் போலீஸ் வாகனங்களை கொண்டு லாரியை துரத்தி சென்ற போலீசார் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஈரோடு செல்லும் சாலை இருக்கக்கூடிய அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்தனர். லாரியில் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருக்கக்கூடும், குறிப்பாக துப்பாக்கிகள் கையில் இருக்கக்கூடும் என்பதால் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் கண்டெய்னர் லாரியை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியை கொண்டு சென்று சோதனை மேற்கொண்டனர். அந்த லாரியில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் சொகுசு கார் இருந்ததாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த ஓட்டுநரை தற்போது காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. அந்த கண்டெய்னர் லாரியில் முன்பக்கமாக 4 பேர் அமர்ந்துள்ளனர். அதே போல கண்டெய்னருக்குள்ளே உள்ளேறும் இருந்திருக்காங்க. இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் தாக்கி தப்பிச் செல்ல முற்பட்ட போது தற்போது காவல்துறையினர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்தனர். மற்றவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அவர்களையும் போலீசார் தேடி வருகிறார். தற்போது 3 பேரை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது கண்டெய்னர் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்து தற்போது காவல்துறை வடமாநில கொள்ளையர்களை தற்போது தமிழக காவல்துறையினர் தற்போது மடக்கி பிடித்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சூரில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த கும்பல் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது தமிழக காவல்துறையினர் அவர்கள் சிக்கியுள்ளனர். தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் சரக டிஐஜி மற்றும் ஐஜி ஆகியோர் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சூரிலிருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையின் போது நிற்காமல் சென்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றி விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்தீன்.